பெருமதிப்பிற்குரிய அருள்மணி ஆய்வு நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, செய்யப்படும். இந்த 397 நிறுவனங்கள்ல இப்போ இந்த 2-3 நாட்கள்ல மட்டும் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உதயகுமார் சார் சொன்னார், ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஆய்வு பண்ணா போதுமான, தொடர்ந்து ஆய்வு பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் பேட்சா தயார் பண்ணுவாங்க. 24 மணி நேரமும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் முழு நேரமும் ஒரு கம்பெனியில் உட்காந்து இருக்க முடியாது. 397 கம்பெனினா இப்போ நம்ம கையில் இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் 146 பேர் தமிழ்நாடு முழுக்க. அதுதான் ஒப்பளிக்கப்பட்ட மொத்த இடங்களே. சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தே மொத்தம் 146 தான். அது 146ல 137 பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க. இவங்க போய் ஒரு கம்பெனியில போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தயாரிக்கிற 150 மருந்தையும் ஒவ்வொரு பேட்சாவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. என்றாலும் சிறப்பு கவனம் எடுத்து இதை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, ஒன்றிய அரசு 3 வருடத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசிலிருந்தும் இந்த ட்ரக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னாங்க. தொடர் ஆய்வு அவங்களும் மேற்கொள்ள இந்த கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக ஒன்றிய அரசும் இதில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளாதது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த வகையில் நம்ம துறையின் செயலாளர் ஒன்றிய அரசின் செயலாளர் கவனத்திற்கும் இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது மாதிரி வானதி சீனிவாசன் ஏற்றுமதி குறித்து சொன்னார்கள். ஏற்றுமதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதுல பாதிப்பு என்கின்ற வருகிற போது அந்த பாதிப்பை தவிர்ப்பது என்பது ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அதில் உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே பேசிய அனைத்து மன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கும் எடுத்து தெரிவித்து, நிச்சயம் இந்த 397 நிறுவனங்களும் இன்றைக்கு இந்த ஒரு நிறுவனம் போக ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. 396 நிறுவனங்களும் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றாலும் இதை நம்முடைய பொதுமக்களும் இந்த மாதிரியான ஒரு விளம்பரப்படுத்தப்படாத மருந்துகளை உட்கொள்வது, மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் கிடைக்கிற மருந்துகளை வாங்கி உட்கொள்வது என்பது அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன்.